வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. What is the excess of pressure inside a bulb of soap solution? அப்போ ரேடியஸ் ஆஃப் த பல்ப் கொடுத்தாச்சு, அந்த பபுள் கொடுத்தாச்சு. ஒரு சோப் பபுள் இருக்கு, அதோட ரேடியஸ் 5 millimeter, 5 into 10 to the power of minus 3 meter. Given the surface tension of the soap solution is, surface tension வந்து 2.5 into 10 to the power of minus 2 Newton per meter. இது first case. என்ன கேட்டிருக்கு? வாட் இஸ் த எக்ஸஸ் ஆஃப் பிரஷர் இன்சைட் அ பபிள். கரெக்ட் தானே? பபிள். அப்ப முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ட முடிச்சிருவோமா? எக்ஸஸ் ஆஃப் பிரஷர் will be 2t by 4t by r. அப்போ 4 into 2.5 into 10 to the power of minus 2 by r is nothing but 5 into 10 to the power of minus 3. அப்ப இது ஒரு 1 by 2. இந்த 2 4 cancel ஆயிட்டு. Answer is 20 Newton per meter squared Pascal. இப்ப first part முடிச்சிட்டோம். அப்படியே second part வருவோம். If an air bubble of the same dimension were depth at the depth of 40 centimeter inside a container containing a soap solution. அப்போ ஒரு soap solution இருக்கு, soap solution. அந்த soap solution உடைய இதுல ஒரு bubble, air bubble இது. If an air bubble of same dimension are found at எவ்வளவு டெப்த்ல இருக்கு? 40 centimeter டெப்த்ல இருக்கு. சரியா? Inside the container, the soap solution, what would be the pressure inside the bubble? இத புரியும். இது bubble, soap bubble உடைய pressure இது entirely different. இப்போ உள்ளுக்குள்ள என்ன pressure இருக்கும்? அல்ல யோசிப்போமா? சார், இது ஒரு டிராப் ஆஃப் பபுளா? ஏர் பபுள்ன்ற. இங்க பாரு, if an air bubble, is it a drop or a bubble? ஒரு சர்ஃபேஸ் உண்டா, ரெண்டு சர்ஃபேஸ் உண்டா? ஒண்ணுதான். பபுள் தான் சொல்றோம், ஆனா அதுக்கு ரெண்டு சர்ஃபேஸ் கிடையாது. அப்படிதானே? அப்ப what is the excess of pressure inside? 2t by r. இது மட்டும் உண்டா? உள்ளுக்குள்ள இருந்தா இன்னொரு பிரஷர் இருந்திருக்கும்ல, பிரஷர் ஆஃபர்ட் பை த வாட்டர், H2O இருந்திருக்குமா? அது என்ன வாட்டர்? சோப் வாட்டர் ஆஃபர் பண்ண பிரஷர் உண்டா? இன்னொரு பிரஷர் உண்டு இல்ல, அட்மாஸ்பிரிக் பிரஷர். அப்ப இந்த மூணையும் நீ ஆட் பண்ணாதான் you will get the correct answer. செகண்ட் பார்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் அதிகமா இருக்கு. அப்போ what is the pressure inside due to the 2 into surface tension of, அதுல ஆக்சுவலி அவன் surface tension of the air கொடுக்கணும், கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே ரெண்டாவது 2.5 தான் போடுறான். ஆனா அந்த சர்ஃபேஸ் தானே, அதோடைய சோப் பபிளுடைய surface tension தான். what is the value? 2.5 எங்க இருக்கு? 2.5 minus 2 by radius எவ்வளவு? by 5 millimeter. 10 Newton per meter square தானடா வரும். இதே ஃபார்முலா தான், 4 பதிலா 2 போட்டிருக்கோம். ஒரு டேட்டா கிடைச்சாச்சு. at H2O போடுவோமா? what the height? 40 into 10 to the power of minus 2 rho density of relative density. நீ என்ன பண்ணுவ? relative density equal to density of soap bubble by density of water. 1000 ஆல மல்டிப்ளை பண்ணி என்னடா வரும்? 1200. புரிஞ்சு படிக்க வேண்டியதா? into g 9.8 போட்டு 10 போடுறா, ரவுட் பண்ணிடு. என்ன வருதுன்னு சொல்லு? 1 2 முதல்ல இதை கேன்சல் பண்ணி 2 போச்சு. அப்ப 4 into 12 48 into பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? இன்னும் 2 0 இருக்கு. 4800 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். மூணு ஆட் பண்ணுவோமாடா? எல்லாத்தையும் ஆட் பண்ணு, அந்த மூணு டேட்டா ஆட் பண்ணு. P3 plus P2 plus P1 is the net pressure. 1
01300 plus 10 plus 4800. Add பண்ணு 0 1 11 6 0 1. அப்போ 1.061 into 10 to the power of 5 Newton per meter squared is the total pressure act on the air bubble inside.